ராஜ்யசபா உறுப்பினரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலருமான திருச்சி சிவா என்பவர் பெருந்தலைவருடைய புகழைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர் ஒரு 3 கருத்துக்களை வந்து பேசியிருக்கார். 3 கருத்துக்கள். ஆமாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, காமராஜர் ஐயா ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாது, ஏசி இல்லைன்னா அவர் உடம்புக்கு வந்து ஒத்து வராது, அதனால் கலைஞர் கருணாநிதி விருந்தினர் மாளிகை எல்லாத்துலையும் அவர் எங்கெல்லாம் தங்கினாரோ அங்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டு ஏசி மாட்டினாங்க, இதை வந்து கருணாநிதி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு பொய். அது இல்லாமல் எமர்ஜென்சி காலத்தில் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து அவருடைய கருணாநிதியுடைய கையை பிடிச்சி கேட்டதாகவும் அப்படி ஒரு பொய். எமர்ஜென்சி காலத்தில் தமிழ்நாட்டை விட்டு காமராஜர் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, திருப்பதிக்கு போகிறேன்னு சொல்லும்போது போகக்கூடாது, போனீங்கன்னா உங்களை கைது செஞ்சுருவாங்க அப்படின்னு கருணாநிதி வந்து காமராஜர்கிட்ட சொன்னதாகவும் அதுக்கு அவர் பதில் சொன்னதாகவும் இப்படி பல பொய்களை திருச்சி சிவா ராஜ்யசபா திமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினராக பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக இருக்கார்.